Praise the இணைந்திருக்க Lord. இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் இணைந்திருக்கிறவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் தேவசையோடு இணைந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுப்பதில் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் கிருபையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த நாளில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். வாசிக்கிறேன் வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் யார்? தேவனால அனுப்பப்பட்ட இரட்சகர். அவர் தேவகுமாரன். பிதாவால அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் விடுதலை கொடுப்பதற்காகவே அவர் வந்தார். விடுதலையின் நாயகன், விடுவிக்கிற வெண்வெளி, விடுதலை தரும் இரட்சகர். பாவமோ சாபமோ அநியாயமோ தவறான வழிகளோ தவறான பாதையோ இவைகளிலிருந்து விடுவிக்கிறவராய் சாப கட்டுகள், பாவ கட்டுகள், பிசாசினுடைய கிரியைகள், பிசாசினுடைய அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை விடுவிக்கிறவராய் கர்த்தராகிய தேவன், தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் அவர் மகா பசுத்தமுள்ள தேவன். அந்த பசுத்தமுள்ள தேவன் ஜனங்களை பசுத்தமாக்கும்படி சத்தியத்தின் மூலமாக பசுத்தம் அடையவும், அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் பசுத்தம் அடையவும் அவர் கொண்டு வந்த நாமம் இயேசு என்னும் நாமத்தின் மூலமாக விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் பசுத்தம் அடைவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். இந்த விடுதலை என்பது
பழைய ஏற்பாட்டில் 400 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அடிமைகளாயிருந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அழுதார்கள், கூக்குரலிட்டார்கள், ஜெபித்தார்கள், விண்ணப்பத்தை ஏறெடுத்தார்கள். அவளுடைய கண்ணீரும் கூக்குரலும் கர்த்தர் சமூகத்தில் எட்டினது. எந்த அளவுக்கு அவர்கள் அடிமையாய் வாழ்ந்தார்கள். எகிப்து என்பது அவர்களுக்கு அடிமையினுடைய வீடு. அந்த அடிமைதனமாகிய எகிப்தினுடைய வீட்டிலே வாழ்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அநேக ஜெனரேஷன் அங்கு மரித்தாலும் வாழ்கிற ஜனம், வாழ்கிற அந்த கடைசி ஜெனரேஷன், அவர்களுடைய அழுகை கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்ந்தபடினாலே ஆண்டவர் மோசே என்னும் ஒரு தேவனுடைய தாசனை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தை அசைக்கவும், ராஜாவினுடைய கட்டளைகளை அசைக்கவும், செங்கடலையே 2ஆக பிரிக்கவும் ஒரு மனிதன் அழைக்கப்பட்டான் என்றால் எதற்காக என்றால், அடிமைதனத்தில் வாழ்ந்த மக்களுக்கு விடுதலை தேவை. அது கர்த்தருடைய சித்தம், திட்டம். ஆண்டவர் ஒரு திட்டத்தை போட்டார். என் பிள்ளைகள் இந்த எகிப்து தேசத்தினுடைய அடிமைதனத்திலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்று. அந்த காலத்திற்கு ஏற்றபடி கர்த்தருடைய நாமத்தினாலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தை எடுத்துக்கொண்டு சென்றது, எகிப்து தேசத்தையே அசைத்தது அவருடைய நாமத்தை கொண்டு, அவர் நாமத்தின் மூலமாக. இந்த கர்மியானவிலே அடிமைதனம் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டவளாய் இஸ்ரவேல் ஜனத்தார் அடிமை வீடாகிய எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கு காரணம் கர்த்தர் செய்த பெரிய அற்புதம். எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம். இந்த அடிமை வீட்டை விட்டு சிலருக்கு வேதனை, இங்கு இவைகளெல்லாம் விட்டு செல்லுகிறோம் என்ற வேதனை, துக்கம் ஒரு கூட்டத்தாருக்கு. ஒரு கூட்டத்தார் கானான் என்னும் தேசத்திற்கு கண்டடைவதற்கு கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்களை அடிமைதனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு. இந்த புதிய ஏற்பாட்டில் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அடிமையாயிருந்த நம்முடைய வாழ்க்கை, அடிமையாயிருந்த நம்முடைய சரீரம், அடிமையாயிருந்த நம்முடைய தவறான நடக்கைகள், இவைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனத்தை வாசிக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்ற பிறகு எவ்விதமாய் சுத்தமாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்பு, விடுதலை அடைந்த பிறகு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாய். அந்த ரட்சிப்பை நீ காத்து கொள்வதற்கு, அந்த விடுதலையை நீ காத்து கொள்வதற்கு, எதனால பாதிக்கப்படுகிறோமோ அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். லூக்கா 19:11-34-35. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால்
உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேளையில் எதை பார்க்கிறோம் என்றால் நம்முடைய சரீரம் இருளடையாதபடி எச்சரிக்கையாயிருக்க. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. இந்த சரீரம் இருள் அடையக்கூடாது. இந்த கண் முக்கியமானது ஒன்று. பாவம் செய்வதற்கு இந்த கண் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த பாவம் என்பது மனிதனுடைய வாழ்க்கை அடிமைதனமாய் மாறுகிறது. இந்த பாவம் ஆளுகை செய்யும் போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு உணர்த்தும் போது, நம்மோடு பேசும்போது, நம்மோடு எச்சரிக்கும் பொழுது, மனிதன் கண்களினால கரைப்பட்ட பிறகு அவனுடைய சரீரம் இருளாகிறது என்று வேதம் குறிப்பிடுகிறது. அந்த இருள் அகன்ற பிறகு உன் சரீரம் ஒளியில் இருக்கிறது, முழுவதும் ஒளியாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கண்களினால் பாவத்திற்கு உட்படாதபடி, கண்களினால் பாவத்தினுடைய வேதனையில் இருக்காதபடி கர்த்தருடைய ஆவி நமக்கு உதவி செய்கிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். ரோமர் 8:1 சொல்லி இருக்கிறபடி, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்களுக்கு மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு மனிதன் ஆவியில் நடக்க வேண்டும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. இந்த மாம்சத்தை பாவம் டாமினேட் பண்ணக்கூடாது. ஒரு மனிதன் பாவ வழியில் செல்லும் பொழுது இந்த மாமிசம் அவனை பாவம் டாமினேட் பண்ணுகிறது, ஆளுகை செய்கிறது. அப்போ அவன் கடைசியாக அவன் சொல்லுவது என்னவென்றால், நம்முடைய சரீரம் கரைப்பட்டிருக்கிற நம்முடைய சரீரத்தை கர்த்தர் துணையாய் நின்று ஆசீர்வதிக்கிறார். கரைப்பட்டிருக்கிற சரீரத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம் சிந்தினபடினாலே நாம் அடிமைதனத்திலிருந்து தலைகீழாய் மாற்றப்படுகிறோம், பசுத்தம் அடைகிறோம்.
சுத்தமாக்கப்படுகிறது நம்முடைய சரீரம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு அல்லாதபடி மனிதனுடைய வாழ்க்கையில் சுத்தம் இல்லை. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே விடுதலை அடைந்தவர்களாய், இந்த விடுதலையை காத்து கொண்டிருக்கிறவர்களாய், விடுதலையோடு வாழ்கிறவர்களாய், இயேசுவின் சத்தியத்தில் நிலைத்து நிற்கும் போது அந்த சத்தியம் நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறது. அந்த சத்தியம் நம்மை கடைசி மட்டும் நல்பாதையில் நடத்தி ஆக்கினைக்கு உட்படாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறது. விடுவிக்கப்பட்டோம், விடுதலை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளில் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த பாவத்தினுடைய மரணத்திலிருந்து விடுதலை பெற்றோ, விடுதலை அடைந்தோம். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதான் அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவன் விடுதலையோடு வாழ்கிறான். பசுத்தாவினுடைய அசுத்தாவி கண்ட்ரோல் இல்லாதபடி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பசுத்தாவினுடைய கண்ட்ரோல்ல வரோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பசுத்தராயிருந்து நம்மை பசுத்தத்திற்கு அழைத்தார். அசுத்தத்திற்கு அல்ல, பசுத்தத்திற்கு அழைத்தார். இனி அடிமைதனத்தில் வாழாதபடி நீதிக்கு வாழும்படி, இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவ மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறது. அதனால கலாத்தியர் 5:1 சொல்லுகிறது, அப்படியானாலே நீங்கள் மறுபடியும் அடிமைதனத்தின் நுகத்திற்கு படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதின நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைதனத்தின் நுகத்திற்கு படாதபடி கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுய தின நிலையிலே நிலைத்து கொண்டிருங்கள். மறுபடியும் நாம் அடிமைதனத்திற்கு போகக்கூடாது. இந்த மாமிசம் பாவம் டாமினேட் பண்ணுமானால், இந்த மாம்சத்தை பாவத்திற்கு அடிமைப்படுத்துவதற்கு பிசாசு நம்மை தூண்டிவிட்டு தவறாய் நடப்பதற்கு அவன் நம்மை திசை திருப்பும் பொழுது, சோதனையில் மாட்டி விடும் போது, போராட்டத்தின் வாழ்க்கை நடத்தும் போது, பாவம், அந்த பாவத்தினுடைய விளைவு, அந்த பாவத்தினாலே மனிதன் அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலை. பாவம் செய்த பிறகு, அது வெளியரங்கமா ஆன பிறகு அது பாவம் கர்ப்பம் தரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அநாதி திட்டத்தின் பிரகாரம் இந்த விடுதலை அடையக்கூடிய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மை ஆதரிக்கிறவர், அவர் நம்மை காப்பாற்றுகிறவர், அவர் ஒருவரே நம்மை காக்கிறவர், அவர் ஒருவரே நமக்கு துணையாய் நிற்கிறவர். பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன்.
இஸ்ரவேலின் தேவன் வல்லமுள்ள தேவன். இஸ்ரவேலின் தேவன் துதிக்கு பாத்திரர். அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். முதலாவது, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு என்னை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்போ ஆவியானவர் அவர் மேல் இருக்கும் பொழுது, அவர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு இருக்கும் போது என்னென்ன நடக்கிறது என்றால், நம்முடைய இருதயத்தில் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், நிம்மதி இல்லாதவர்கள், துன்பப்பட்டவர்கள், துயரத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு துணையாய் நின்று காப்பாற்றுகிறார். நம்முடைய நொறுங்குண்ட இதயத்தை குணப்படுத்துகிறார். நொறுக்கப்பட்டிருக்கிற இதயம் குணமாக்கப்படுகிறது. யாரால? அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவி அவர் மேல் இருக்கிறபடியினாலே அற்புதங்கள் ஒன்றின் பின்னாக ஒன்றாக நடக்கிறது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவனை நாம் இந்த இடத்தில் பார்க்கும் போது, ஒரு மனிதன் குற்றத்தை செய்த பிறகு குற்றவாளியாய் இருக்கும் பொழுது அவன் தண்டிக்கப்படுகிறான், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அவனுடைய குற்றத்திற்கு ஏற்றபடி தண்டனையை சிறைசாலையில் அனுபவிக்கிறான். சிறை. சிலர் வாழ்நாளெல்லாம் சிறையில் இருக்கிறார். சில ஆண்டு காலங்கள் சிறையில் இருக்கிறார்கள். குறுகிய காலத்தில் சிறையில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நன்மை செய்கிறவராய் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை ஆதரிக்கிறார். அவருடைய பசுத்த நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய இதயத்தை குணமாக்குகின்ற கர்த்தர் மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையில் சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறவர். எந்த சிறை? பாவம் என்பது ஒரு சிறை. அது பிசாசினாலே சிறை பிடிப்பது. பொய் சொல்லுவதும் ஒரு சிறை. தவறாய் சிந்திப்பதும் ஒரு சிறை. தவறாய் நடப்பதும் ஒரு சிறை. தவறாய் பேசுவதும் ஒரு சிறை. சரீரத்திலே பாவத்தை செய்வதற்கு துணிவதும் ஒரு சிறை. அநேகர் சிறைப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு கூட பழைய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக இருந்த பாவங்கள் சிலது தொடர்கிறது. சிறைப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய சுவிசேஷத்தின் வல்லமையை பெற்று வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்து இயேசுவுக்கு அடிமையாய் வாழ்கிறோம். இயேசுவோடு வாழ்கிறோம். இயேசுவின் பிள்ளையாய் வாழ்கிறோம். அப்போ சிறைப்பட்ட உனக்கும் எனக்கும், சிறையில் அடைக்கப்பட்டு, பாவ சிறையில் அடைக்கப்பட்டிருந்த
அநியாயத்தில் அடைக்கப்பட்டிருந்த இந்த சிறையின் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கொல்கதா என்னும் மலையில் சிதறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு விடுதலை அடைந்து அந்த பிசாசினுடைய சிறையினுடைய அடிமைதனத்திலிருந்து நம்மை இயேசு விடுவித்தார். ஏனென்றால் அவர் விடுதலையின் நாயகன், இரட்சகர், மீட்பர். அந்த மீட்பர் நமக்கு சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு காரணக்கர்த்தராயிருந்தார். குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். குருடருக்கு பார்வை. ஒரு மனிதன் நேச்சுரலாக ஒரு குருடனா இருக்கிறவன் இருளிலே வாழ்வான். எங்கு பார்த்தாலும் இருள், எழுந்தாலும் இருள், படுத்தாலும் இருள், எதை செய்தாலும் நடந்தாலும் எல்லா பகுதியிலும் அவன் கண் சிறைப்பட்டிருக்கிறபடினாலே, அவனுடைய கண் இருள் அடைந்திருக்கிறபடினாலே அவன் எதையும் பார்க்க முடியாது. அதற்குத்தான் அவனுடைய குருடருக்கு, அவன் குருடனாய் வாழ்கிறவனுக்கு எந்த பார்வை இராது. ஆனால் எத்தனையோ குருடர்களை சுகமாக்கின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய மனக்கண்கள் குருடடைந்தவராயிருந்த போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பசுத்த ஆவினுடைய பெலன், வல்லமை, கிருபை நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறது. நம்முடைய குருடான வாழ்க்கை, குருடு என்று சொல்லும் போது இருளான வாழ்க்கை, அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிற கர்த்தராய் அவர் நம்மோடு இடைப்பட்டார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுக்கப்பட்டிருக்கிறவர்கள், அடிமையாயிருக்கிறவர்கள், தன் வாழ்க்கையில் முன்னேறாதபடி அடிமைதனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை அடையவும். அப்போ நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு கர்த்தராய் வந்தார். நொறுங்குண்டவர்கள் இந்த உலகத்தில் தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள், சொந்த குடும்பத்தில கூட தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், சொந்த நண்பர்களால தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், நம்பினோர் மூலமாக தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். விடுதலையாக்கவும் கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவருடைய நாமம் பசுத்தமுள்ள நாமம், அவருடைய நாமம் விலையேறப்பெற்ற நாமம். அந்த நாமத்தை போற்றி உயர்த்தி துதித்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தராய் கடந்து வருவார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான வசனத்தை பார்க்கும்போது, யாரார் நொறுங்குண்டவர்களாய் இருக்கிறீர்களோ, யாரார் சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ, யாரார் நொறுங்குண்டவர்களாய் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு விடுதலையின் நாயகனாய் சுவிசேஷத்தை கொண்டு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை தாங்குகிறவர், நம்மை ஆதரிக்கிறவர். ஆகவே பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அப்போ பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனுக்கு அடிமையானோம், நீதியை நிலைநாட்டுகிற தேவனுக்கு அடிமையானோம். அப்போ பாவ அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம், விடுதலையாக்கப்பட்டோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். அந்த நாமம் நம்மை பாவ அடிமதனத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிபரராகிய இயேசுவுக்கு அடிமைகளாய் மாறினோம். அவர் சொந்த இரத்தத்தினாலே விலை கொடுத்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, மீட்பை கொடுத்து, தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவருக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ அடிமை அல்ல, பாவத்துக்குரிய அடிமை அல்ல, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நீதிக்கு அடிமையாயிருக்கிற ஓர் தேவனுடைய பிள்ளை. கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பசுத்த நாமம், வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம். அந்த நாமம் கர்த்தருடைய நாமம். கர்த்தர் அசைவாடுகிற ஆவியாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதாவது கர்த்தருடைய ஆவி, பசுத்தாவி, அது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆளுகை செய்யும் பொழுது அதனாலே நாம் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே பசுத்தம் அடைந்தவர்களாய் ஜீவிக்கிற ஒரு தகுதியை பெறுகிறோம். கர்த்தருடைய ஆவி நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்ய வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே மகா பசுத்தமுள்ள தேவன். அவர் நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற பிள்ளைகளாயிருக்கும் போது அவரால ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாயிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவி நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதற்கு காரணம் அநாதி திட்டம் சிறையில் அடிமதனத்தில் வாழ்ந்த நமக்கு விடுவிக்கிற கர்த்தராய் அவர் கடந்து வந்தார். அவருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அவருடைய விடுதலையை பெற்று கர்த்தருடைய ஆவியின் கண்ட்ரோல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு பிதாவாகிய தேவனாலும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவி நம்மை ஆளுகை செய்யும் பொழுது எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிறார். விடுதலை அடைகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று கலாத்தியர் 1:5 சொல்லியிருக்கிறது. அப்போ பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரஞ்சத்தின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் விடுதலை அடைந்தோம். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இதை முற்றிலுமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கே நமக்கு விடுதலை வந்தது? எங்கே நாம் ரட்சிக்கப்பட்டோம்? எங்கே மீட்கப்பட்டோம் என்றால் அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். கிருபையினாலே மீட்கப்பட்டோம். ஆகவே தான் தெய்வத்திற்கு நமக்கும் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இந்த உலகத்தில் வந்தார். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை, பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை என்று வசனங்களை கோர்வையாக எடுத்தோம். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்ற வசனத்தோடு ஆண்டவரே அவருடைய கிருபை நன்மை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவர். விடுவிக்கப்பட்டவர்களாய் இந்த விடுதலையும் ரட்சிப்பையும் காத்து கொண்டிருக்கிறவர்களாய், காத்து அதில் நடக்கிறவர்களாய், சத்தியம் எங்கு இருக்கிறதோ அங்கு உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கு இருக்கிறதோ அங்கு விடுதலை ஆவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி விடுதலை அடைந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் இயேசுவோடு வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்து வாழ கிருபைத்தார். இனி பாவத்திற்கு நாங்கள் அடிமை அல்ல, நீதி உள்ள தேவனாகிய அவர் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசுவுக்கு அடிமையாய் வாழ ஒரு கிருபையின் வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரத்திலே இந்த சத்தியத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அன்பின் கரத்துக்குள்ள மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகள் கூட வழி நடத்தினீர்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தர் அந்த வசனம் என்ன ஒருங்குவார்? அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமீன், ஆமீன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கப்பட்ட கத்தர் எங்களுடைய இருதயங்களிலே இருள் சூழாதபடி, திரும்பவும் பெற்ற வெளிச்சத்தில் இருள் சூழாதபடி கத்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பெற்ற அந்த வெளிச்சத்தை நாங்கள் இருளிலே பெற்று கொள்ளாதபடி கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையில் நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம். வாசல் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையை ஒப்புவிக்கிறோம்.
கர்த்தரின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you, brother. Amen. ஆமீன். ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதம். மன்னிக்க வேண்டும் பாஸ்டர் பவுல் லூயிஸ் கேரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை விதைத்தார்கள். அடுத்த நிகழ்ச்சி பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவருடைய அந்த காரியம் என்ற தலையில வந்து விட்டது. அவருடைய செய்தியை சொல்கின்றேன். மன்னிக்கவும். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். திரும்பமாக புதன்கிழமை. Okay. God bless you. ஆமென். God bless you, brother. God bless you. Amen. Thank you. அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பவுல் லூயிஸ் கேரன் அவர்கள் பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். நாம் பெற்ற அந்த வெளிச்சத்தை இருளிற்கு திரும்பவும் சென்று செல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே காத்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு